அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய 4 கிணற்றை பற்றிய சிறப்புகளை பற்றியும், திருச்செந்தூரில் இலை விபூதி பிரசாதம் தருவதற்கான காரணம் என்ன, அந்த இலை விபூதி பிரசாதத்தை நம்ம சாப்பிடுவதால் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, பல அரிய தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். இந்த கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் கொண்ட அழகான கோபுரம். இந்த கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இருக்குது. தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகர், அலைவாய்ச்சேரல், சிந்துபுரம் என பல பெயர்களில் சிறப்புமிக்க அழைக்கப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால் அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்படுது அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியிருக்கிறதாகவும் இந்த கோவிலில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகு பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுவது. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னரே முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்தப்படுறதாக சொல்லப்படுது. நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன். உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு. உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சுக்கலாம். இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கும் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்படும். ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்காரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். கோவிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபம் 120 அடி கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. உயரம் 60 அடி அகலத்தையும் 124 தூண்களையும் கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. இந்த ஆலய மணி கோவிலின் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. கோவிலின் எதிரில் 2 மயில்களும் ஒரு நந்தி பகவான் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு. 2 மயில்களில் முதல் மயிலானது இந்திரனுக்கும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தி பெருமாள். திருச்செந்தூரில் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. முழு முதல் கடவுளான சண்முகர், 2ஆம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு திசை நோக்கியும் சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் புரியறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் வெண்ணிற ஆடை மட்டுமே சாட்டுறாங்க. சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை சாத்துறாங்க. கோவிலில் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை இருக்குது. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து நாம் தரிசிக்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என பெயர் இருக்கு. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சன் பொரி, தோசை, சுயன், தேன்குழல், அதிரசம், அப்பம், தினைமாவு போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய 4 கிணற்றில் நீராடிய பின்னர் பக்தர்கள் கிணற்றில் நீராடிய பிறகு முருகப்பெருமானின் அருள் பெற்ற பிறகுதான் கடற்கரையில் நீராடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி
அவர்கள் பூசிக்கொண்டால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. 12 சித்தர்களின் 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமைஞ்சிருக்கு. முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார் என்று அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு மாமரமாக மாறி நின்று சூரபத்மன வேலால் சிதைத்த இடம் பாமாடு அல்லது பணமாடு என்று பல பெயர்களில் அழைக்கப்படுறதாக சொல்லப்படுது. பிறப்பிலிருந்து இறப்பு வரை தவம் செய்து அடையக்கூடிய பலனை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு நாள் உபவாசம் எடுத்து முருகனை தரிசித்து செய்வதால் இந்த பலனை அடைந்து விடலாம் என்பது நம்பிக்கையாக இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் 24 அடி ஆழத்தில் உள்ள கிணறு நாளிக்கிணறு என்று அழைக்கப்படுது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னர் கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் இருக்குது. முருகப்பெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தார். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாக்கள் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தரதாக சொல்லப்படுது. சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படும். அந்த கண்ணாடியில் தெரியும் பிரம்மத்திற்கு அபிஷேகம் செய்கிறாங்க அர்ச்சகர். அந்த நிகழ்வினை சாயாபிஷேகம் என்று அழைக்கப்படுது. சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனை கண்டு மனமகிழ்ந்து குளிர்வித்ததாக ஐதீகம். இத்துடன் சூரசம்ஹாரம் இனிதே நிறைவடையும். கந்தசஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகப்பெருமானின் மீது மஞ்சள் திருநீர் குளிர்வித்து மகிழ்ச்சி அடையதாக சொல்லப்படுது. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டதால் முருகப்பெருமானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி பலன் பெறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஜெயந்திநாதராகிய அருள் விளங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன்கள் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் முருகப்பெருமான் அபிஷேகம் செய் கோவிலை வலம் வந்தால் மகப்பேற அருள்வாங்க. வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வேண்டி பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மாறாத இளமையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தில் செந்தில் என்றழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ணம் மிகுந்த மயில் மீது ஏறி தன்னை காண வரும் பக்தர்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக இந்த கோவில் விளங்கப்படுவதால் திருச்செந்தூர் முருகன் பெருமான் பல்வேறு சிறப்புகளை கொண்டதாக இருக்குது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் என்ற சிறப்பு திருச்செந்தூர் கோவிலுக்கு மட்டுமே உண்டு. முருகன் சிவந்த நிறம் உடையவர். அவர் உண்ட தலம் என்பதால் இந்த தலத்தில் செந்தல் என்று அழைக்கப்படுறாரு. திருச்செந்தூர் ஊர் மத்தியில் சிவ கொழுந்தீஸ்வரம் என்னும் கோவில் இருக்குது. இதுதான் ஆதி முருகன் கோவில் என்று ஆழ்வார்களால் ஆராய்ச்சி செய்யப்பட்டு சொல்லப்படுறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. முருகன் மால் ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைண மூர்த்தங்கள் இந்த தலத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் மனைவி செந்தில் ஆண்டவர்களுக்கு ஏராளமான தங்க நகைகளை காணிக்கையாக வழங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.